ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கீழே வந்து ஒரு குட்டி பார்டர் லைனும் சென்டரில் ஒரு பீகாக் மோட்டிஃபும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இருக்கும். அந்த பீகாக் மோட்டிஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பீட் பவுச் வந்துட்டு எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க தான். ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மாற்றிக்கோங்க. நம்ம இப்படி பீட் பவுச்சில் கொட்டிட்டு நம்ம நீடில் டாப் போர்ஷனில் அந்த கொக்கி இருக்கணும். அப்படியே உள்ளுக்கு விட்டு மோதிர விரலில் நீங்கள் அப்படியே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கீழே விழுகாமல் அப்படியே ஃபுல் லோடிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். 2-3 சுற்று நம்ம விரலில் சுற்றிட்டு நாட் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கும். கீழே இருந்து நம்ம வந்து எடுக்கும் போது அந்த நாட் மேலே வந்து வராமல் ஸ்டிஃபாக இருக்கும். அந்த துணியில் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு கீழேருந்து மேலே எடுத்துக்கலாம். 2 சுகர் பீடாக தான் நம்ம வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் 3-4 பீடாக போடுறீங்க, 5-6 பீடாலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது அந்த ஷேப்பில் இருந்து நழுவி அந்த ஷேப் வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் 2 பீடாக போடும் போதும் டைட் ரொம்ப ஓவர் டைட் கொடுத்து போட்டிங்கனாலும் ஷேப் வந்து மாறிடும். பீடு போடும் போது நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நான் பீடு போடுறேன், பெரிய பீடு போடுறோன்னா ஒரு பீடாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் வந்துட்டு நேராக வச்சுக்கிறேன். நீடில் நேராக வச்சுட்டு அந்த செயின் எது வரைக்கும் வருதோ அந்த இடத்துல தான் நான் வந்து லாக் போட்டு எடுக்கிறேன். ரொம்ப டைட் பண்ணி எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அது ஒட்டி வர மாதிரி நம்ம நவுத்தி வச்சுட்டு அந்த செயின் ஸ்டிச்சை போட்டோம்னாலே அந்த பீடு வந்துட்டு நீட்டாக இருக்கும். இது மாதிரி சென்டரில் வந்துட்டு நம்ம ஒட்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்ட்ரைட் லைனில் போடும் போது மட்டும் அது டபுளாக ஒட்டி இருந்துச்சுன்னா அதை பிரிக்காமல் அப்படி போட்டுக்கோங்க. மற்றபடி கர்வ்ஸ்லலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. சிங்கிளாக தான் கண்டிப்பாக போடணும், இல்லாட்டி ஷேப் வராது. ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு 4 பீடாக வந்துட்டு கிராஸாக நம்ம எடுக்கிறோம். ஒரு லாக்கு அகைன் வந்துட்டு 4 பீடு எடுக்கிறோன்னா 2 பீடு கிட்ட போய் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கு, திரும்ப 4 பீடு, திரும்ப இங்கிட்ட வந்து கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, அகைன் வந்துட்டு அந்த சைடு போய் ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப 4 பீடு. ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் எப்போவுமே வந்து லோடிங் ஆகட்டும், ஃபில்லிங் ஆகட்டும், அப்புறம் வந்து ஸ்டெம் ஸ்டிச் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷன்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து லீஃப் ஸ்டிச்லேயும் அப்படி தான். நம்ம பார்டர்லேருந்து எடுக்கிறோன்னா பார்டர்லேருந்து எடுக்கணும். உள்ளுக்கு இருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உள்ளுக்கு இருந்து நம்ம எடுக்கணும். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், இல்லாட்டி அன்ஈவன் ஷேப்பாக கிடைக்கும். நமக்கு சிம்பிளான பார்டர் தான். இதோடு நம்ம வந்து பார்டரை விட்டுட்டு சென்டரில் நம்ம ஒரு மோட்டிஃப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்து பீடும் நம்ம சரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேசிக்காக இப்போ தான் நீங்கள் வந்து ஆரி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஃபினிஷிங்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சிம்பிளான ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்போ தான் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக வந்து மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். சுகர் பீடை 2 ரொம்ப கர்வாக இருக்குது அப்படின்னா ஒன்றா கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்து, இப்போ ஒரு பீடு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நீடில் வச்சா எங்கே வந்துட்டு நமக்கு கரெக்டாக வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். நீங்கள் வந்துட்டு அந்த பீடை தாண்டி அது சாய்வாக போய் அடியில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது உப்பிக்கிட்டு நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஃபெதருக்கெலாம் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் பீடாக கொஞ்சம் லைட் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் வந்து போடுறேன். ரொம்ப ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப லைட் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒன்றா கொஞ்சம் லைட் கேப்பு, ரொம்பலாம் வந்து நீங்கள் இது பண்ண வேணாம். இது மாதிரி டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுட்ருக்கும் போதே எடுத்து விட்டுருங்க. அது வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லா தான் இருக்கும் அந்த பீட்ஸும். இதே போட்டுட்டு இங்கே வந்து நாட் போட்டு விட்ருங்க, எண்டு நாட்டு. ஃபுல்லாக வந்துட்டு நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. நரம்பு முக்கால்வாசி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைலான் நரம்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அயர்ன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். நெட்டு கிளாத்லலாம் போடும்போது நம்ம வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த நெட்டு கலர் வந்து நமக்கு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில்க் காட்டன்லலாம் யூஸ் பண்ணும்போது அதே கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு சேஃபு. ஃபெதர் ஃபுல்லுமே சென்டரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்க சென்டரில் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷார்ப்புக்கு கொஞ்சம் கீழேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 2 பீட்ஸாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்துட்டு வரும்போது 2 பீடாக நம்ம கொடுத்துக்கலாம். கர்வுன்ற வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பீட்ஸாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த ஷேப்பில் அழகாக நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப் வேணும். அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடது பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து த்ரெட்டில் போடுறதுக்கும் நரம்பில் போடுறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம எங்கிட்டு வளைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நரம்பில் போட்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறும். என்ன தான் கரெக்டாக போட்டிங்கனாலும் அதை ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது அந்த ஃபினிஷிங் வந்துட்டு பக்காவாக இருக்காது த்ரெட் அளவுக்கு. இப்போது நம்ம வந்து அந்த ஷார்ப்னஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து நான் 2 தான் பீட்ஸ் கொடுக்குறேன். இப்போது அந்த ஷார்ப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு பீடு, இன்னும் ஒரு பீடு போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வந்துடும். இதை தாண்டி இன்னும் நம்ம வந்து ஜரிலையும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஃபினிஷிங் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய பீடு வந்து போட போகிறோம். 2mm பீட் தான் வந்து பஞ்ச் பீடு யூஸ் பண்ணுறோம். அந்த பஞ்ச் பீடில் ஒரு ஸ்டான்ஸு ஒரு லைனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே விட்டிங்க அப்படின்னா 4-5 பீட்ஸாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஊசியில் அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு உதுத்து போட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறது டைம் வேஸ்ட்டு தான். நம்ம அப்படியே த்ரெட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்குமே. அதே மாதிரி வந்துட்டு சிங்கிளாக தான் வந்துட்டு நம்ம வந்து போடணும். ஷார்ப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இது சிங்கிள் பீட்ஸாக தான் போடணும். ஏன்னா பீடோட சைஸே பெருசு. அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப 2 போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டிசைன் வந்து மாறிடும். இப்போ பெரிய பீடில் எப்படி வந்து ஷார்ப் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே வரைக்கும் போட்டாச்சு. ஷார்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கிட்டு போயிடணும். நம்ம இங்கிட்டிருந்து நம்ம இந்த சைடு போய் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டு இங்கே வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிரும். சுகர் பீட்டில் பார்த்தாச்சு, பஞ்ச் பீட்டில் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து திலகம் ஷேப் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஷார்ப்னஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 2 பீட்ஸாக போடுறோம். நம்ம சுகர் பீட்ஸில் வந்துட்டு 2 பீடாலாம் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டுட்டு நகத்தை வச்சு ஒரு சைடு எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது அந்த பீடு வந்துட்டு நல்லா தான் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். கர்வாக இருக்க இடத்துல கொஞ்சம் சிங்கிளாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் அங்கங்கே வந்து சிங்கிளாக போட்டுக்குவேன். இப்போது நான் வந்து ஷார்ப்னஸ் வரைக்கும் சுகர் பீட் கொடுத்துட்டேன். அகைன் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். மேலே ஒரு ஷார்ப் கொடுத்து அடியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீடுக்கு அடியில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அப்படியே வந்து ஷேப் மாற்றி நம்ம அப்படியே கொண்டு போக வேண்டியதான். 2 போகுது. அப்போ அந்த ஷார்ப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்டு வந்துட்டோம். இங்கே இப்படி போடுறப்போ நமக்கு வந்து உள்நோக்கி நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்கணும். வெளியில் போடாதீங்க, உள்ளே இந்த பெரிய பீடுக்கு பக்கத்தில் நம்ம உள்ளே குத்தி எண்டு நாட் போட்டோம்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோன்னே நமக்கு வந்து தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரியில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரியில் ஜஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் வளைச்சி நம்ம வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறோம். அதுவும் வந்து நல்ல நெருக்கமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ
கண்டிப்பாக வந்துட்டு அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக நெருக்கமாக போடுறேன்னு பாருங்கள் செயின் ஸ்டிச்சை. அதே மாதிரி ஒரு ஸ்லைடாக ஒரு கேப் விட்டுருக்கேன், அவ்வளோதான். அந்த கேப்பும் தெரியணும். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சை வச்சே ஃபில் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அந்த எண்டில் போயிட்டு அப்படியே ஒரு டர்ன், ஒரு 2 செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பி அகைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு மைல்டு கேப், அந்த க்ரீன் கலர் நமக்கு கிளாத் வந்து தெரிகிற மாதிரி ஒரு மைல்டு கேப் கொடுத்து அப்படியே வந்து கார்னர்ஸை வந்து திருப்பி அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறோம். நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட டிசைன்ஸை வந்துட்டு வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வரும், நம்மளோட டிசைன் வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி டுடே ஷார்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஃபோனை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மொபைலில் என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணும், எந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பொசிஷன் வச்சு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நான் வீடியோஸ் போட்டோன்னே. அதே மாதிரி என்னோடய டிப்ஸும் வந்துட்டு சைட் பை சைடு வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மேங்கோவை சுற்றி 2 செயின் லைன் கொடுக்க போகிறோம். அந்த மேங்கோவுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே வந்து அந்த ஷார்ப்லேருந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நடுவில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பீடுக்கு ஒரு 2 ஸ்டிச்சு தாண்டி போயிட்டு நீங்கள் வந்து ஷார்ப் எந்த சைடு வந்து டைரக்ஷன் மாற்றுறோமோ அந்த சைடு வந்துட்டு த்ரெட்டை இழுக்கிறோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே வந்துட்டு நம்ம த்ரெட்டை ஒரு ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைட்னஸ் கிடச்சி ஷார்ப்பு கிடச்சிரும் நமக்கு. அப்படியே வந்து 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபெதர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். நடுவில் ஜஸ்ட்டு ஒரு பீட் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போது அவுட்லைன் வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இங்கேயும் ஷார்ப் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே பேக்கில் டைட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். டபுள் லைன் வந்து நம்ம செயின் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கதோடு அப்படியே திருப்பாதீங்க. ஒரு 2 ஸ்டிச்சு கீழே இறக்கிட்டு அப்புறம் டபுள் லைன் போடுறதுக்கு நீங்கள் நெருக்கமாக வந்து அந்த டிசைனை ஒட்டியே வந்து செயின் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி நம்ம திரும்ப அகைன் வந்து ஷார்ப் கொடுக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது போட்டிருக்க ஸ்டிச்சை தாண்டி ஒரு செயின் போயிட்டு பெரிய செயினாக கொண்டு வந்து நம்ம திரும்ப டைட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் மாற்றுறோமோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டோம் அப்படின்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி போய் நான் நாட் போடுறேன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போது நான் கீழேருந்து அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடுவில் நம்ம டிசைனை கொண்டு வந்து தான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து அதை டிசைனோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். எந்த டைரெக்ஷனில் நான் போய் வரணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே போய் ஒரு செயினோட அப்படியே டைட் பண்ணி நம்ம டைரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு டிசைனுக்கு வந்துட்டு நமக்கு ஜரியோட ஃபினிஷிங் வந்து முக்கியம். எந்த அளவுக்கு ஜரி வந்து குட்டியாக நீங்கள் வந்து அந்த ஷார்ப்பெல்லாம் அழகாக கொடுத்து வளைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைனோட லுக்கே வந்து ஹைஃபையாக தெரியும். ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் நம்ம ஜரி ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போனோமா, அதுக்கு மேலே அது மேலே வந்து படாத மாதிரி ஒரு 2 செயின் போய் தான் நம்ம டைட் பண்ணி அடுத்த ஒட்டி வர செயினை வந்துட்டு நம்ம போடணும்.
ஃபுல்லாக வந்து ஃபெதர்ஸ்க்கு இதே மாதிரியே கொடுத்து ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒன் சைடு போட்டாச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு என்னென்னா இங்கிட்ட வந்து நான் ஜரியில் கொடுக்கவே இல்லை. ஆனால் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஜரி கொடுத்துட்டு அப்படியே வந்து அந்த தோகை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கு வந்துட்டு மைக்ரோ கட் டியூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஹெட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் ஜரியில் தான் வந்துட்டு போடுறேன். அப்படியே வந்து சிங்கிளாக கொஞ்சம் லைட் கேப் இருக்க மாதிரி போடுங்க. மைக்ரோ கட் டியூப்ன்றப்போ ரொம்ப க்ளோஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஜரி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுறப்போ நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த லுக்குமே வந்து ஃபினிஷிங்குமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து நெருக்கமாக போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஜரியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் அந்த கழுத்து போர்ஷன் வரைக்கும் நம்ம அப்படியே வந்துட்டு சிங்கிளாக வந்து நான் டியூப் போடுறேன். அது குட்டி போர்ஷனில் வந்து நம்ம அப்படியே வந்து செயின் லைன் மாதிரி கண்டினியூஸாக செயின் லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் நாட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் வந்து அந்த இடத்துல சும்மா செயின் லைன் மட்டும் போட்டுட்டு திரும்ப கண்டினியூஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் டியூப் போட்டு. இதில் வந்து நம்ம டியூப்லேயே வந்து அங்கங்கே வந்து கிராஸாக கொஞ்சம் டேமேஜாலாம் இருக்கும். அது வந்து நடுவில் போடும் போதே உங்களுக்கு தெரியும். அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ஸ்ட்ரைட்டாக 2 சைடும் கட்டிங் இருக்க டியூபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிங்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா அதை தனியாக நீங்கள் வந்து எடுத்து நார்மலாக செயின் போடும்போது ஒரு 2 செயின் வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப டைட் பண்ணி நம்ம அதுக்கு இருக்க பீட்டில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வளைப்போம்ல, அதே மெத்தட் தான் நமக்கு வந்து இந்த டியூபுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படியே நீட்டாக வந்துட்டு ஒவ்வொன்றா வளைச்சி நம்ம போட்டுக்கலாம் அண்ட் ஷேப்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கழுத்து போர்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். இப்போது கழுத்தில் வந்துட்டு நான் வந்து 2ஆம் நம்பர் பீடு தான், பஞ்ச் பீடு தான் யூஸ் பண்ணுறேன். ஜரியில் நடுவில் ஒரு செயின் போட்டுட்டு நான் வந்து பீட்ஸ் வந்து போடுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு சுகர் பீடை வந்துட்டு அப்படியே சிக்கு கோலை மாதிரி 8 மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து 2 வந்து வளைச்சி போட்டுக்கலாம். இப்போது இது வந்து டபுளாக இருக்குது. அப்படியே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நகத்தை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். அந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். சில பீட்ஸ் வந்து இந்த மாதிரி டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் வந்து அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அடுத்தது வந்து அப்படியே சுற்றி வளைச்சி 8 மாதிரி திரும்ப வந்துட்டு 2 பீட்ஸாக வந்து போட போகிறோம். கிராஸ் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடு அப்படியே பீடு ஃபுல்லாக வந்து இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் லைன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோனை வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். வலிக்கிட்டு வருது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோனை வந்து போடும் போதே அங்கே பக்கத்தில் இருக்கிறத வந்து நான் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து டைட்டாக இருந்துக்கும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஷேப் மாதிரி அப்படியே வந்து சிங்கிள் சைடு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பட்டன் ஹோல்லையுமே கீழே ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். இது வந்து லாக் ஸ்டிச்லாம் போட வேண்டாம். ஒன் சைடு அப்படியே எடுத்து திரும்ப அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம். சிங்கிளாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டோனில் ஸ்டிச் படாத மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு
அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அந்த நீடிலோட குத்தி வச்சிட்டேன். சிசர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த சிசர் கொஞ்சம் வளைஞ்சாப்பில் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோன் இருக்கும்போது நான் நல்லா டைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை உள்ளுக்கு தள்ளிடுங்க. இந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுன்றதை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டோனும் அந்த கொக்கி மாதிரி அந்த இடத்துல இருக்கும், அதை வந்து நீட்டாக வந்து சரியில் மாட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டோன் வந்து எடுத்துகிட்ருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோனை எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டியூப் போட்டுட்ருக்கேன் பார்த்திங்களா, இந்த ஸ்டெப்பில் தான் வந்துட்டு நான் அந்த டிப்பில் வந்து அந்த ஸ்டோனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போது இந்த டிப் வரைக்கும் வந்தோடனே ஸ்பேஸ் லைட்டாக இருக்கனால என்ன பண்ணிட்டோம், டியூப்பை வந்து போட்டுக்கலாம். டியூப் போட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு உள்ளுக்கு கொண்டு வரேன். இப்போது இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் எந்த அளவுக்கு போட முடியுமோ அப்படியே கிராஸ் ஆகி ஒரு செயின், அகைன் திரும்ப ரவுண்டாக ஒரு லூப் மாதிரி செயினை போட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு முடிச்சு மாதிரி நமக்கு வரணும். அப்படியே ரிங் மாதிரி நம்ம மாட்டி விடுறதுக்கு ஒரு 4-5 செயினை போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பாடி போர்ஷனில் வந்து நம்ம ஜரியில் தான் வந்து அப்படியே குட்டி குட்டி கேப் விட்டு லைனாக போடுறோம். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு இப்போ நான் ஷார்ப் கொடுத்து அடுத்த லைன் கொண்டு போகிறேன். ஒரு மைல்டு கேப் அந்த க்ரீன் தெரிகிற மாதிரி விட்டுட்டு அப்படியே திருப்பி எப்படி வந்துட்டு அந்த மேங்கோ டிசைனில் போட்டோமோ அதே மாதிரி தான், ஆனால் இது இன்னுமே மைல்டாக நீட்டமாக போடுறோம். இப்போ மூக்கில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பாடி போர்ஷனுக்கு 2 செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஃபேஸ்லேயும் வந்துட்டு ஐ ஷேப்புக்கு வந்துட்டு ஒரு பெரிய பீடும் நம்ம வந்து சுகர் பீடும் வந்துட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதை சுற்றி ஒரு சுகர் பீடு போட்டு நடுவில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கீழே காலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 4 கட் டியூப் வந்துட்டு நேராக இருக்க மாதிரி போட்டு எண்டு நாட் போட்டாச்சு. இப்போ இதை கிராஸ் பண்ணும் போதும் அதே 4 தான், இங்கிட்டு 2 நடுவில் ஒரு ஸ்டிச் வந்து அந்த சைடு 2 போட்டு டியூபை வந்து அப்படியே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே 2 லைன் வந்து ஜரியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸ்லீவில் அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டா ஃபினிஷ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.